பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தவேக வேட்பாளர் மரியஜான் பொதுமக்களிடம் ஆதரவு கோரியுள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை, கேடிசி நகர், ரஹ்மத் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேறாமல் இருப்பதால் மக்கள் கடும் சிரமம் அனுபவித்து வருவதாக தவேக வேட்பாளர் மரியஜான் தெரிவித்துள்ளார். மேலும் குடிநீர் குழாய் வால்வுகள் சரி செய்ய ஆண்டுதோறும் பல லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டாலும் பிரச்சினை தீரவில்லை என்றும், ஆரம்பத்திலேயே தரமான வசதிகள் செய்யப்பட்டிருந்தால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முடிந்திருக்கும் என்றும் குற்றம் சாட்டினார். மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்காமல் உண்மையான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த தங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என பாளையங்கோட்டை மக்களிடம் மரியஜான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இப்பொழுது நடக்கின்ற ஆட்சி ஒரு பெரிய ஊழல் ஆட்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்கள் எல்லோருமே நினைத்து விட்டார்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தருவார்கள். கண்டிப்பாக மக்கள் அதை மாற்றத்தை தருவதோடு மட்டுமல்ல, மக்களுக்காக நாம் சேவை செய்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். நாங்கள் மட்டுமல்ல, 234 தொகுதி ஆட்களையும் அந்த மாதிரி தளபதி தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆட்களையுமே தேர்ந்தெடுத்தது எப்படின்னு சொன்னால், அது ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள், நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து நியமித்திருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சியை தருவோம். இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வரைக்கும் இந்த ஆட்சியை மாற்றவே முடியாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக் கொள்கிறேன். இந்த தொகுதியில், பாளையங்கோட்டை தொகுதியில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சாலை வசதி, கல்வி வசதி, மெடிக்கல் வசதி மட்டுமல்ல, தண்ணீர் வசதி, மக்களுக்கு என்ன தேவையோ அவ்வளவு வசதியும் செய்து கொடுத்து என்னுடைய பணியை சீரும் சிறப்புமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதாவது மக்களே என்ன தேடி வர வேண்டியதில்லை. அங்கே எல்லா இடத்துலையும் என்னுடைய மக்கள் இருப்பாங்க. அதாவது பகுதி செயலாளர் இருப்பாங்க, வட்ட செயலாளர் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, சாக்கடை சரியில்லை, இதெல்லாம் நீங்கள் உடனே சரி பண்ணுங்கன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே அந்த வேலையை செய்து கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்டு வருவேன் என்று கேட்டுக்கொள்கிறேன்.